நைஸ் கேமரா மச்சா. தம்பி, அந்த கேமராவை வாங்காதீங்க, அதுல ஒரு சாபம் இருக்கு. தாத்தா, சும்மா கதை விடாதீங்க, எவ்ளோ ரேட் சொல்லுங்க? கார்த்திக் அந்த எச்சரிக்கையை மதிக்கல. அந்த கேமராவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. மச்சான், ஸ்மைல் பண்ணு. புது கேமரா டெஸ்ட் பண்ணலாம். டேய் அருண், நீ தனியா தான வந்த? உன் பின்னாடி யாருடா நிக்கிறா? என்னடா உன்னோட ஆள் மாறி இருக்கு? எங்க காட்டு பாப்போம். என் ஆளு இதை விட கேவலமா இருப்பா மச்சான். இது நல்லா இருக்கே. கார்த்திக், எனக்கு மூச்சு விட முடியலடா. கழுத்தை யாரோ பிடிக்கிறாங்க. கார்த்திக் கேமராவை உடைக்க கீழே போடுறான். ஆனா கேமரா உடையல. கேமரா லென்ஸ் வழியா ரத்தம் வடியுது. கடைசி ஃபிளாஷ் அடிக்குது. மறுநாள் போலீஸ் 2 சடலங்களை பார்த்தாங்க. ஆனா அந்த கேமராவை காணோம். மறுநாள் அந்த கேமரா மீண்டும் அந்த கடைக்கே வந்து சேர்ந்திருந்ததையோ அந்த கேமராவை ஒரு புது நபர் ஆசையா வாங்கிட்டு போறாரு. வீட்டுக்கு போனதும் அவரோட அழகான மனைவியை போட்டோ எடுக்கிறாரு. போன தடவை மாதிரி இல்லாம இந்த முறை கேமரா பளிட்னு பிளாஷ் அடிச்சு போட்டோ எடுக்குது. ஹப்பாடா, கேமரா நல்லா வேலை செய்யுதே நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோவை பார்க்கிறாரு. அங்கதான் அந்த போட்டோல அவங்க மனைவி ரொம்ப அழகா பதிவாகி இருக்காங்க. ஆனாலும் பேய்க்கு கூட பொண்டாட்டினா பயம் வரத்தானே செய்யும். ஒரு வழியாக அந்த கேமராவிலிருந்து பேய் வெளியே போய்விட்டது. ஆனால் பாவம் அந்த பையன்கள்.